அன்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களோட ஒரு கதையை பகிர்ந்துக்கிட்டு. ஸோ இன்றைக்கி ஒரு கதையோடு வந்திருக்கேன். இந்த கதையும் டால்ஸ்டாயினுடைய ஒரு கதை தான். என்னடா இவனுக்கு வேறு கதையே இல்லையா, வேறு யாருடைய கதையும் இல்லையா, வெறும் டால்ஸ்டாயினுடைய கதையை மட்டுமே சொல்லிகிட்டு இருக்கிறானேன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் என்ன பண்ணுறது, டால்ஸ்டாயினுடைய கதைகள் இன்னும் ஒரு 500 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் ஆனாலும் தேவைப்படும் போல இருக்குது. அப்படியே அவன ஒரு பிளாட்டில் கதைகளை எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. ஸோ அது என்ன கதை, ஏன் இவ்வளோ ஹைப் கொடுக்குறேன் அப்படிங்கிறத கதைக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நானும் உங்கள் சிறகன், இது உங்களுடைய லிட்ரரி அவுல் சேனல். ஸோ இந்த கதை ஏன் ரொம்ப முக்கியமாக, நான் எல்லா கதைகளும் முக்கியம்னு தான் சொல்கிறேன், இந்த கதை ஏன் இன்னும் முக்கியம் அப்படின்னு தோணுது அப்படின்னா, மதங்கள் எப்போ வரைக்கும் இருக்கோ அப்போ வரைக்கும் இந்த கதை இருந்துக்கிட்டே இருக்கும்னு தோணுது. மனிதர்களுக்குள்ளார பிரிவு எவ்வளவு ஆண்டுகள் இருக்குமோ அது வரைக்கும் இந்த கதை தேவைப்படும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த கதை லியோ டால்ஸ்டாயினுடைய காஃபி ஹவுஸ் இன் சூரத் அப்படிங்கிற ஒரு கதை. சூரத்தில் இருக்கும் காஃபி ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தமிழில். இந்த கதை ஒரு நாடு கடத்தப்பட்ட ஒரு தத்துவவாதியிட்டிருந்து ஆரம்பிக்குது இந்த கதை. அப்படி ஏன் அவர் நாடு கடத்தப்படணும் அப்படின்னா, பெர்ஷிய நாட்டை சார்ந்த ஒரு தத்துவ அறிஞர் கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நிறைய ஆய்வுகள் பண்ணி, கடவுள் மீதான அந்த பற்றில் எக்கச்சக்கமான புத்தகங்களை படித்தும் எழுதியும் அது குறித்து ஒரு முடிவு வர முடியாமல் தத்தளிக்கிற ஒரு நபராக இருக்கார். ஒரு கட்டத்தில் ஒரு மிக குழப்பமான ஒரு நிலையில் என்ன பண்ணுறாருன்னா, கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. இது அந்த நாட்டினுடைய அரசனுக்கு பிடிக்காமல் போகிறதுனால அவர் நாடு கடத்துறாரு. அப்போது இவர் நாடு கடத்தப்படுறார் எங்கே அப்படின்னா, இந்தியாவுக்கு இவர் இருக்கிறாரு. இந்தியாவில் சூரத் அப்படிங்கிற ஒரு நகரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த சூரத்தினுடைய நகரத்தில் எல்லா நாட்டு மக்களும் வரக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தது. அந்த பகுதியில் தான் இந்த கதையினுடைய பின்னணி நடக்குது. இப்போது ஒரு சூரத்தினுடைய ஒரு காஃபி ஹவுஸில் இந்த தத்துவ அறிஞர், அவர் எங்கே போனாலுமே அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரக்கூடிய ஒரு கருப்பின அடிமை ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த தத்துவ அறிஞர் எங்கே போனாலுமே அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கார். அப்படி அந்த சூரத்தினுடைய ஒரு காஃபி ஹவுஸில் உட்காந்து தனக்கு அருந்துவதற்கு ஒரு அபின் ஆர்டர் பண்ணிவிட்டு அவர் உட்காந்துருக்கும் பொழுது, அந்த அடிமையான இடத்துல அவர் ஒரு கேள்வியை கேட்குறாரு. என்ன அந்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத உன்னோட பார்வையிலேருந்து சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த அடிமை என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் தன்னுடைய கச்சையிலிருந்து ஒரு மரத்தாலான ஒரு உருவ பொம்மையை எடுத்து, கடவுள் என்ன எல்லா நேரத்துலையும் என்னை வழிநடத்திக்கிட்டே இருக்கிறாரு, எங்களுடைய மூதாதையர்கள் மரங்களை வழிபட்டவங்க, அந்த மரத்திலிருந்து உருவாக்கப்பட்ட சிலை தான் இது, உருவம் தான் இது அப்படின்னு சொல்லி, அதனால் கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறத நான் முதல் முடிவாக தீர்க்கமாக நம்புகிறேன் அப்படின்ற விஷயத்தை அவர் பகிர்ந்துக்கிறார். அப்போ இந்த 2 பேருக்கும் நடக்கக்கூடிய இவருடைய கேள்வி, இவருடைய பதில் அந்த காஃபி ஹவுஸில் இருக்கக்கூடிய நிறைய மக்களுடைய அந்த கவனத்தை ஈர்த்துச்சு. அப்போ அந்த கவனத்தை ஈர்த்ததும் பல பேரும் இந்த விவாதத்துக்குள்ளே வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனடியாக அந்த இடத்துல ஒரு அந்தனர் குறுக்கிடுறார். அந்த அந்தனர் குறுக்கிட்டு, என்னப்பா நீ ரொம்ப ஈஸியாக கடவுளை என்னவோ பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு சுற்றுற மாதிரி சுற்றிட்டு இருக்கிற, கடவுளை நான் அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த உலகத்தை படைத்தவர் பிரம்மா, அவர் தான் இந்த உலகத்தை படைத்ததோடு மட்டும் இல்லாமல் அந்தணர்களை ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்கிறாரு, அதிகாரத்தை எங்களை கொடுத்து வச்சுருக்கிறாரு. அப்போது எங்களுடைய அந்த கங்கை நதி ஓடக்கூடிய இடத்துல நாங்கள் அவருக்கு ஒரு கோயில் உருவாக்கப்பட்டிருக்கு, அந்த கோயிலில் தான் எங்களுடைய பிரம்மா இருக்கிறாரு. 1000 ஆண்டுகள் ஆனாலும் இந்த குருக்கள், இந்த அந்தணர்கள் தான் இந்த அதிகாரத்தில் இருக்கிறோம், அதன் வகையில் எங்களிடத்துல தான் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறாரு. இது சொன்னதுமே அங்கே பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு யூத தரகர் அவர் குறுக்கிட்டு, நீனாப்பா என்ன ரொம்ப ஈஸியாக கடவுள் உங்கள் ஊரில் இருக்கிறாரு, உங்கள் கோயிலில் இருக்கிறாருன்னு சொல்கிற, கடவுள் உங்களுடைய கோயிலில் இல்லை, உங்களுடைய ஊரில் கிடையாது, அதுவும் குறிப்பாக இந்தியாவில் கிடையாது, கடவுள் முதலாக மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்தது யூதர்களுக்கு தான், ஆப்ரஹாம், ஐசக், ஜேக்கப் இந்த மூவரும் தான் கடவுள் பாதுகாத்துக்க சொல்லி முதல்ல பொறுப்பை கொடுத்தாரு. அப்போது கடவுள் உங்கள் இடத்துல கிடையாது, கடவுள் எங்கள் இடத்துல ரொம்ப புனிதமான ஒரு இடத்துல இருக்கிறாரு, 1000 ஆண்டுகள் ஆனாலும் பல வகையில் சிதறி போயிருந்தாலும் ஒரு நாள் கடவுள் எங்களை ஜெருசலேமில் ஒன்றிணைப்பார் அப்படின்றது எங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆக கடவுள் எங்களுடைய ஜெருசலேத்தில் தான் இருக்கிறாரு, உங்கள் இடத்துல இல்லை அப்படிங்கிற வாதத்தை அந்த யூதர் வைக்கிறாரு. அப்போ அவர் சொல்லிட்டு பீறிட்டு அப்படி அழுதுகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு இத்தாலிய மத போதகர் குறுக்கிடுறாரு. அவர் குறுக்கிட்டு என்ன சொல்கிறாரு, ஏப்பா நீ சொல்கிறது நியாயமா, உன்னுடைய இடத்துல தான் கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறத நீ எப்படி சொல்கிற, எனக்கு புரியல,
உங்கள் மக்கள் வந்து ஒரு நிலையான ஒரு இடம் இல்லாமல் எங்கே எடுத்தாலும் அலைக்கழிக்கப்பட்டு ஒரு ஒரு சாபம் பெறப்பட்ட ஒரு மக்களை மாதிரி சுற்றிட்டு இருக்கிற உங்கள் இடத்துலையா கடவுள் இருக்கிறார், உங்கள் இடத்துலையா கடவுள் வந்து உங்களை ரட்சிச்சிருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் எந்த தேசத்துக்கும் முன்னுரிமையெல்லாம் கொடுக்கறதில்ல. ஆனால் எங்கேயாவது நம்ம ஒரு தஞ்சம் அடையணும் அப்படின்னு நினச்சோம்னா ரோமுடைய கத்தோலிக்க சபைக்கு தான் நீங்கள் எல்லாரும் வந்து தஞ்சம் அடையணும் அப்படின்றத தான் கடவுள் விரும்புகிறாரு அப்படின்னு அவருடைய கருத்தை வந்து அவர் தெரிவிக்கிறார். இதை கேட்டுக்கிட்டு இருந்தால் அங்கே ஒரு ப்ரொட்டஸ்டாண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீ சொல்கிறது வேடிக்கையா இல்லையா, உங்களுடைய மதத்தில் தான் விடுதலையுடைய மார்க்கம் இருக்குதுன்னு சொல்கிறது வேடிக்கையா இல்லையா, கிறிஸ்துவத்தின்படி கடவுளுக்கு யார் சேவை செய்கிறார்களோ அவங்க தான் காப்பாற்றப்படுவாங்கன்றது தான் இருக்குது, அதனால் நீ வந்து உன் இஷ்டத்துக்கு கதைலாம் சொல்லாத அப்படின்னு அந்த ப்ரொட்டஸ்டாண்ட் அவருடைய கருத்தை வந்து பதிவு பண்ணுறாரு. அப்போது இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு ஓரமாக உட்காந்து புகைப்பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு துருக்கியர் அவர் இப்போது இடைமறிக்கிறார். அவர் இடைமறித்து 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த எங்களுடைய இறை தூதர் முகமது தான் வந்து நிலையானவர், அவருடைய புகழ் இன்றைக்கி உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சிருக்கு, ஏன் சீனம் வரைக்கும் கூட போயிருக்கு, அப்போ அவருடைய போதனைகள் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது, அவர் தான் நிலையானவர், அவருடைய போதனைகள் தான் நிலையானது அப்படின்னு இன்றைக்கி மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது அவருடைய வாதத்தை வந்து வைக்கிறார். அப்படியாக கடவுளினுடைய சமீபத்திய தீர்க்கதரிசியான உமரை பின்பற்றுபவர்கள் தான் வந்து விசுவாசிகள், அதுக்கு மாறாக அலியை பின்பற்றுபவர்கள் விசுவாசிகளுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அவர் வைக்கிறார். இப்போ இந்த துருக்கியர் அவருடைய கருத்தை சொன்னதும் அந்த பெர்சிய தத்துவ அறிஞருக்கார்ல அவர் அலியை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள், அவங்களுடைய விசுவாசிகளாக இருக்கக்கூடியவர், அவர் எதுவும் சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு வரும்பொழுது இப்போ இந்த குழுக்கள் ஒருத்தவங்களுக்குள்ள நான் பெரியவன், ஏன் கடவுள் பெருசு, ஏன் இடத்துல கடவுள் இருக்கான்னு இவங்களுக்குள்ள ஒரு சண்டை மாஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த காஃபி ஹவுஸினுடைய ஒரு ஓரமாக ஒரு கன்ஃபூசியஸனுடைய சீடர் ஒருத்தர் அமைதியாக உட்காந்து இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன தான் இவனுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு அமைதியாக பார்த்துட்டு இருக்காரு. இப்படி அமைதியாக உட்காந்துருக்கக்கூடிய அந்த சீனாவை சேர்ந்த அந்த நபரை இந்த துருக்கியர் என்ன பண்ணுறாரு, என்ன நண்பரே அமைதியாக உட்காந்துருக்கீங்க, நீங்கள் சொல்லுங்கள், அந்த சீன மக்கள் பெரும்பாலானவர்கள் முகமதியரை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், அவர் தான் உண்மை என்பது உங்களுக்கு தெரியுமே, உங்கள் மக்களுக்கு தெரியுமே, எவ்வளோ வியாபாரங்களை நீங்கள் பார்க்குறீங்க, சொல்லுங்கள், உங்களுடைய கருத்தை வந்து பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது எல்லாருமே சொல்லுங்கள், எல்லோரும் அவங்களுடைய இது சொல்லிட்டாங்க, உங்களுடைய பகுதியை நீங்கள் சொல்லுங்களேன், நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அவரை வந்து அவரிடத்துல அவருடைய கருத்தை வந்து கேட்குறாங்க. இந்த கன்ஃபூசியஸனுடைய சீடராக இருக்கக்கூடிய அந்த நபர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப அமைதியாக சாந்தமாக கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தன்னுடைய சட்டப்பையிலிருந்து கையை எடுத்து இதயத்தின் மேலே வச்சுட்டு ஒரு மௌனமாக கொஞ்ச நேரம் இருந்துட்டு இவர்களோட பேச ஆரம்பிக்கிறார். மதிப்புமிக்க பெரியவங்களே, நம்பிக்கை விஷயத்தில் ஒருத்தவங்க சொல்கிறத ஏற்றுக்கிறதுக்கு தற்பெருமை வந்து ரொம்ப பெரிய தடையாக இருக்குது. நம்ம எல்லாருடைய மனசுலையும் தற்பெருமை இருக்கிறதுனால மற்றவங்க சொல்கிற விஷயம், மற்றவங்களோட நம்பிக்கை வந்து நமக்கு ரொம்ப சாதாரணமாக நமக்கு தெரியலாம். அதனால் நான் சொல்கிறத நீங்கள் கேட்க விரும்புனீங்கன்னா நான் ஒரு கதையை உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு அந்த கன்ஃபூசியஸனுடைய சீடர் அவர் ஒரு கதையை ஆரம்பிக்கிறார். ஸோ இதுதான் இந்த கதையினுடைய முதல் பகுதி. அப்போது இந்த கடவுளுக்காக சண்டை போட்டுக்கிற இந்த முதல் பகுதி. இரண்டாவது பகுதி சீனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த கன்ஃபூசியஸனுடைய சீடர் இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. நான் சீனாவிலிருந்து கப்பல் வழியாக பயணம் போய் ஒரு ஆங்கில கப்பலிலிருந்து உலகம் முழுக்க வந்து சுற்றி வந்தேன். அப்படி சுற்றி வரும்போது சுமத்ரா தீவினுடைய ஒரு தீவில் வந்து நாங்கள் ஒரு கடற்கரையில் இறங்கின உடனே நான் ஒரு குருடனை வந்து பார்த்தேன். அவனுக்கு எப்படி கண் பார்வை போச்சு அப்படின்னா, சூரிய வெளிச்சம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ரொம்ப நேரம் அந்த சூரிய வெளிச்சத்தை பார்த்து அவனுடைய கண் பார்வை என்பது முற்றிலும் இல்லாமல் வந்து போயிடுச்சு. அந்த சூரியனுடைய ஒளியை அவர் கைப்பற்ற நினச்சி தன்னுடைய பார்வையை முற்றிலுமாக இழந்து போயிருந்தார். அவர் தனக்குள்ளாரியே வந்து சொல்லிக்கிட்டார், என்னென்னா இந்த சூரிய வெளிச்சம் வந்து ஒரு திரவம் இல்லை, அது ஒரு தண்ணி இல்லை, ஏன்னா தண்ணியாக இருந்தால் அது ஒரு பொருளை அடைக்கிட முடியும், அது நெருப்பும் இல்லை, நெருப்பு இருந்தால் தண்ணியை வச்சு அணைச்சிட முடியும், அது ஆவியும் இல்லை, ஆவியாக இருந்தால் அது கண்களால் பார்க்க முடியும், அது சூரிய வெளிச்சம் ஒரு திரவமோ அல்லது ஒரு ஆவியோ அல்லது நெருப்போ அல்லது ஒரு பொருளோ இது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அந்த கண்பார்வை போனவர் வராரு. இப்படி அந்த சூரியனை பார்த்து இப்படியான முயற்சிகள் எல்லாம் செய்து அந்த கண் பார்வை இழந்து போன அந்த மனிதர் கொஞ்ச நாளில் தன்னுடைய அறிவையும் இழந்து சூரியன் அப்படிங்கிற ஒரு விஷயமே உலகத்தில் கிடையாது, நாம் வந்து தவறுதலாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், சூரியன்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அவர் வராரு. அந்த குருட்டு மனிதரோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அடிமை என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தேங்காவை வந்து எடுத்து பிரித்து அந்த தேங்காவனுடைய அந்த ஓடுலேருந்து ஒரு விளக்கு மாதிரி ஒன்று செய்து அதிலே வந்து அந்த நார்லேருந்து எடுத்து திரி செய்து அந்த தேங்காயிலிருந்து எண்ணெயை பிழிந்து அந்த இடத்த வந்து ஒரு விளக்கு மாதிரி எரிய வச்சு அந்த குருட்டு மனிதருடைய அருகாமையில் வந்து வைக்கிறார். அப்பா நல்லதுராப்பா, இந்த பார்த்தியா அடிமையை
சூரியன் இல்லைன்னு சொன்னது எந்த அளவுக்கு உண்மை பார்த்தியா, எப்படி இருட்டாக இருக்குன்னு நீ பார்க்கலையா, இருந்தாலும் மனிதர்கள் சூரியன் இருக்குன்னு சொல்கிறாங்க, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி அந்த அடிமை இடத்துல இவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த அடிமை என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு சூரியன் அப்படின்றதுலாம் எனக்கு எதுவும் தெரியாது, அது என்னோட வேலையும் இல்லை, ஆனால் வெளிச்சம் என்பது என்னன்னு எனக்கு தெரியும். இப்போ நான் இங்கே வந்து ஒரு இரவு விளக்கு வந்து செய்திருக்கேன், அதன் வழியாக இந்த இடத்துல நான் வெளிச்சத்தை கொடுத்துருக்கேன், அதன் வகையில் இந்த வெளிச்சம் தான் எனக்கு சூரியன் அப்படின்னு அந்த அடிமை வந்து சொல்கிறாரு. அருகாமையில் ஒரு ஊன்றுகோலோடு உட்காந்துருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர், அவர் என்ன பண்ணுறாரு, இவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு சிரிக்கிறாரு. அப்பா, உன்னோட வாழ்நாள் முழுவதும் நீ குருடனாக இருக்குன்றது அப்பட்டமாக தெரியுது அப்படின்னு அந்த குருடரை பார்த்து ஒரு நக்கல் சிரிப்பு சிரிச்சுட்டு, சூரியன் அப்படின்றது என்ன தெரியுமா, அது ஒரு வெப்பப்பந்து. தினமும் காலையில் கடலுக்குள்ளேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த சூரியன் மாலையில் நம்மளுடைய தீவுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய அந்த மலையின் பின்பக்கமாக போயிட்டு ஒளிஞ்சிக்குது, அதுதாண்டா வந்து சூரியன் அப்படின்னு அந்த மாற்றுத்திறனாளி சொல்கிறார். இதை ஓரமாக உட்காந்து கேட்டிருக்கக்கூடிய, அருகாமையில் உட்காந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு மீனவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய கருத்தை வந்து சொல்கிறார். இப்போது அப்பா, நீங்கள் வந்து இந்த தீவு விட்டு வெளியே போனதில்லைன்றது நல்லா தெரியுது, உனக்கு வேறு நீ உனக்கு ஒரு கால் வேறு வந்து ஒரு பக்கம் வந்து உனக்கு ஊனமாக இருக்கிறதுனால நீ எங்கேயும் போல இருக்கு, நீ ஒரு நாள் என்னோட கப்பலில் வந்து பாரு, என்னோட படகுல என்னோட வந்து பாரு, தினமும் காலையில் சூரியன் வந்து என்ன பண்ணுதுன்னா கடலிருந்து வெளியில் வருது, வெளியில் வரக்கூடியது திருப்பி சாயந்தரம் கடலுக்குள்ளேயே மறைஞ்சு போயிடுது, இது உங்களுக்கு தெரியாதாடா உங்களுக்கு அப்படின்னு மீனவர் அவருடைய பங்குக்கு அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து சொல்கிறார். இப்போது அருகாமையில் இது எல்லாத்தையும் உட்காந்து கேட்டக்கூடிய இன்னொரு இந்தியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எப்பா நீங்களாம் வந்து அறிவு இருக்கக்கூடிய முட்டாள் போல இருக்குது, ஏன்டா சூரியன் ஒரு வெப்பப்பந்தாக இருந்தால் கடலுடைய தண்ணி உள்ளே போனால் அது அணையாதாடா, அது எப்படி அப்போ வெப்பப்பந்தாக இருக்க முடியும் அப்படின்னு அவர் ஒரு கேள்வியை கேட்டுட்டு, சூரியன் வந்து ஒரு கடவுள், மேரு அப்படிங்கிற ஒரு மலையை வந்து அவர் சுற்றி வராரு, அப்படி சுற்றி வரும்போது தீவர்களான ராகுவும் கேதுன்ற இந்த 2 பாம்புகள் வந்து அவரிடத்துல சண்டை போட்டு அவரை முழுங்கின்ற நேரத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த பூமி வந்து இருட்டாக போயிடுது. அப்படி அவர் விழுங்கப்படுற நேரத்தில் மக்களுடைய பிரார்த்தனைகளெல்லாம் நாங்கள்லாம் செய்து பூஜைகளெல்லாம் செய்து அதிலிருந்து அவளை வெளியே வர வைக்கிறதுனால தான் திருப்பி வெளிச்சம் வருது. ஸோ உங்களுடைய தீவை விட்டு நீங்கள் வெளியே வராதனால உங்கள் தீவில் உங்கள் நாட்டில் மட்டும்தான் சூரியன் உதிக்குது மறையுதுன்ற மாதிரியான நிலைமையை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கடா, உங்களுக்கு வந்து அறிவே இல்லை அப்படின்னு இந்த இந்தியர் அவருடைய பங்குக்கு அவருடைய கருத்தை வந்து சொல்கிறாரு. அப்போ அந்த நேரத்தில் ஒரு எகிப்திய கப்பலினுடைய எஜமானர் ஒருத்தர் அவர் இதை கேட்டுட்டு அவர் குறுக்கிட்டார், என்னடா நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் ஊர் உலகம்லாம் சுற்றினேன் அப்படிங்கிற அனுபவத்தில் சொல்கிறேன், சூரியன் வந்து ஜப்பான் அருகில் உதயமாகி அப்படியே மெல்ல 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 மறைஞ்சு இங்கிலாந்துக்கு பக்கமாக போய் மறையுது, நான் இது வந்து நிறைய இடங்களில் சுற்றி இருக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த தகவலை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி கடலுக்குள்ளே இருந்து வரல, மலையில் போய் மறையல, இப்படிலாம் கிடையாது, நீங்கள் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவருடைய கருத்தை வந்து அவர் தெரிவிக்கிறாரு. அவர் அப்படியே மேற்கொண்டு சொல்ல வர நேரத்தில் அந்த கப்பலில் இருந்த ஒரு ஆங்கில மாலுமி வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் குறுக்கிடுறாரு. இப்போது அவர் குறுக்கிட்டு என்ன சொல்கிறாரு, சூரியனுடைய அசைவுகளை பற்றி இங்கிலாந்து நாட்டுக்காரங்களை தவிர வேறு யாருக்கும் அதிகமாக தெரியாது உலகத்தில், சூரியன் உதிக்கிறதும் இல்லை மறையறதும் இல்லை, சூரியன் பூமியை எப்பவுமே சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மணலில் வந்து ஒரு படத்தை வரைஞ்சி ஏதோ பண்ணி விளக்குறதுக்கு முயற்சிக்கிறாரு. ஆனால் தன்னால் ஒழுங்காக வந்து அதை விளக்க முடியல, அவங்களுக்கு அது ஒழுங்காக புரியல. அப்போது அந்த ஆங்கில மாலுமி என்ன பண்ணுறாருன்னா அந்த கப்பலனுடைய தலைவரை சுட்டி காட்டி, இவரை என்னை விட இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், இவர் இதை விளக்கமாக வந்து சொல்லுவார் அப்படின்னு அவரை கை காட்டுறாரு. அப்போ அந்த புத்திசாலியாக இருந்த அந்த கப்பலினுடைய தலைவர் சொல்கிறாரு, அப்பா சூரியனெல்லாம் பூமியை வந்து சுற்றலை, பூமி தான் வந்து சூரியனை சுற்றுது, நம்ம பூமி மட்டும் கிடையாது, நம்ம பூமி மாதிரியான நிறைய கிரகங்கள் அந்த சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது, நமக்கு மட்டும் அந்த வெளிச்சத்தை கொடுக்கல, பல கிரகங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குது, பல விதமான வெளிச்சங்களை கொடுத்துக்கிட்டு இருக்குது, எல்லா நாட்டு மக்களுக்கும் எந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கும் சூரியனுடைய வெளிச்சம் கிடைக்கும், அப்போது சுற்றி வர்றதுனால எந்த இடத்துல வந்து மறையுதோ அந்த இடத்துல இருட்டாகவும் எந்த இடத்துல வெளிச்சம் போடுதோ அங்கே பகலாகவும் இருக்கிறது தான் வந்து நடைமுறையாக இருக்குது, நீங்கள் சொல்கிற போல் கடலேருந்து வந்தது மலையில் போய் மறையிறது, அப்போ வந்து பூமியை தான் சூரியன் சுற்றிட்டு வர்றது எல்லாமே வந்து தவறானது அப்படிங்கிற வந்து ஒரு விஷயத்தை அந்த உண்மையை வந்து அவர் எடுத்து சொல்கிறாரு. ஆக இந்த உண்மையிலிருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு அந்த கன்ஃபூசியஸனுடைய சீடர் அந்த முதல் கதையை வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்ல ஆரம்பிப்பார். சூரியன் எப்படி எல்லோருக்கும் பொதுவானதோ, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வெளிச்சத்தை எப்படி கொடுக்குதோ, அதே போல் கடவுள் என்பது அனைவருக்கும் பொதுவானவர். ஆனால் நாம் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது என்னுடைய கடவுள், இந்த கடவுள்
இந்த கோயிலில் மட்டும்தான் இருப்பார், அவர் எனக்கானவர், அவர் என்னுடைய மொழியை தான் பேசுவார், அவர் வந்து இதை போல் குறியீடுகள் பயன்படுத்துவார், அவருக்கு இதை மாதிரியான நிலைமை தான் தெரியும், இப்படி தான் பிடிக்கும் அப்படின்ற கற்பனைகள் எல்லாத்தையும் நாமளாக நமக்காக உருவாக்கிக்கிட்ட விஷயம். நம்மளை வந்து திருப்திப்படுத்துக்கிறதுக்காக கடவுளையே நம்ம இடத்துல கொண்டு வந்து சொந்தம் கொண்டுற அந்த தன்மை நமக்கு எங்கிருந்து வருது? அப்போ சூரியன் எப்படி பொதுவானவரோ கடவுள் என்பவரும் அவர் பொதுவானவர். அப்போ கடவுள் என்பது என்னன்னா, ஒருவருடைய மனது தான் கடவுள். உன்னுடைய மனதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய சட்ட புத்தகங்களை விட ரொம்ப பெரிய ஒரு சட்ட புத்தகம் எதனா இருக்குமா? உன்னுடைய மனதை, உன்னுடைய ஆன்மாவை ஒரு கோயிலாக நினச்சி வழிபடுறதை விட பெரிய கடவுள் எங்கே இருப்பார்? எவனுடைய மனதில் அன்பும் கருணையும் இருக்கோ அங்கே கடவுள் குடிபெயர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறத கூட நமக்கு புரியாமல் இருக்கிறோமா? ஆக சூரியன் எப்படி முழு உலகையும் எப்படி நிரப்புதோ அதே போல் கடவுள் எங்குமே நீக்கமற இருக்கிறாரு. அவன் ஒரு மூட நம்பிக்கையை பிடிச்சவன், அவனுக்கு வந்து இப்படி சடங்குகளை ஃபாலோ பண்ணுறவன் அப்படின்னு இல்லாமல் அந்த கடவுளுடைய ஒளிக்கீற்று எல்லோரோட மனதிலையும் ஏந்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த விதமான தொல்லையும் இல்லை. கடவுள் எல்லோரிடத்துலையும் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. ஆக குருடனாக இருந்து சூரிய ஒளியை காண முடியாததுனால சூரியனே இல்லைன்னு சொல்லக்கூடியவனை கூட நம்ம இழக்கூடாது. ஆக இப்படியா அந்த கன்ஃபூசியஸனுடைய சீடர் சொல்லி முடிக்கும் பொழுது அந்த காஃபி ஹவுஸ் முழுக்க ஒரு பேர் அமைதி வந்து நிலவச்சு அப்படின்னு இந்த கதையை வந்து முடிச்சிருப்பார். கதை வந்து ரொம்ப சிம்பிளாக, அதாவது இன்றைக்கி அப்படி சாட்டை எடுத்து சொல்கிற மாதிரி வந்து இருக்கும். என்னென்னா, இந்த மதத்தின் காரணமாக என் மதம் பெருசு, உன் மதம் பெருசு, இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார், இந்த வழிபாடு, அந்த எக்கச்சக்கமான சமயங்களும் சடங்குகளும் நம்ம வந்து செய்து கடவுளை வைத்து மனிதர்களோடு ஒன்றிணையவும் அல்லது அந்த பக்தியின் மூலியமாக ஒன்றிணைவோம், ஆன்மீகத்தின் மூலியமாக ஒன்றிணைவோம் அப்படிங்கிற அந்த தன்மை எல்லாம் போயிட்டு மக்களுக்குள்ளாக பிரிவு ஏற்படுவதற்கான முக்கியமாக காரணமாக இன்றைக்கி இந்த மதத்தை வைத்து நடக்கக்கூடிய விளையாட்டுகள். ஆக ஆன்மீகமாக கடவுள் பக்தியை மட்டும் வேணுன்றவன் கம்முன்னு போய் கடவுளை கும்பிட்றான். தனக்கு என்ன கடவுள் வேணுமோ, தான் என்ன நினைக்கிறாரோ, தன்னுடைய கஷ்டங்களையோ இல்லை சந்தோஷத்தையோ ஏதோ ஒன்று பகிர்றதுக்கு இங்கே ஒரு வேணும்னு இடம் தேடி அடையிறதுக்கு போகிறவன் கம்முன்னு இருக்கான். ஆனால் இந்த கடவுள்களை வைத்துக்கொண்டு அரசியல் செய்யணும், ஏன் கடவுள் பெருசு, ஓன் கடவுள் பெருசு, அவர் வந்து இந்த இதில் பெருசு இப்படி சொல்லியிருக்கிறாரு, அவனுக்கு எந்த கடவுள் பிடிக்கணுமோ அந்த கடவுள் பிடிச்சிட்டு போகிறான், வணங்கிட்டு போகிறான், உங்களுக்கு என்ன அதில் பிரச்சனை அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது. இந்த கடவுளை வச்சு சண்டை போடுறவங்களுக்கு, சரி உன் கடவுள் பெருசா, சரி வச்சுக்கோப்போ, பெருசு நீ தான், அவங்க கடவுள் தான் பெருசு அப்படின்னு விட்டுட்டு போகிற அந்த மனநிலை கூட இல்லாமல் நீ எப்படி வந்து உன் கடவுள் பெருசுன்னு சொல்லுவேன், என் கடவுள் தானே பெருசுங்கிற அந்த சண்டை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இதை வந்து இந்த கதையில் முதல் பகுதியில் தான் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவரோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்லியிருப்பாங்க, கடவுள் இங்கே இருப்பார் அங்கே இருப்பார்னு. ஆனால் ரெண்டாவதில் அந்த சூரியனை வைத்து அந்த எக்ஸாம்பிள் சொல்லும் பொழுது சூரியன் எல்லாருக்கும் பொதுவானவர், யாரும் சொந்தம்லாம் கொண்டாட முடியாது. அப்போ அந்த சூரியனை வந்து நீ சொந்தம் கொண்டாடுற அப்படின்னா அது வந்து அகங்காரம். அப்போது அந்த என்னுடைய உடைமையாக நீ செய்யும் பொழுது அதில் வரக்கூடிய பொசசிவ்னஸ், அப்போ நீ எப்போ நம்ம ஒரு பொருளை நம்முடையதாக உடைமையாக ஆக்குறோமோ அந்த நேரத்திலேயே அந்த பொருள் மீதான நம்முடைய உரிமையை வந்து நிலைநாட்டுறதுக்காக நாம் எந்த ஒரு எக்ஸ்டென்ஷனுக்கும் வந்து நம்ம வந்து போவோம் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லக்கூடிய மறைமுகமான ஒரு கருப்பொருள். அப்போது எதன் மீது சொந்தம் கொண்டாடுறது என்ன அவசியம் இருக்குது? கடவுள் பொதுவானவருப்பா, நீ எந்த வடிவத்தில் வேணாலும் வணங்கிக்கோ, நீ வந்து உனக்கு வந்து இந்த வடிவத்தில் வேணுமா வணங்கிக்கோ, அந்த வடிவத்தில் வேணுமா. அதை விட சிம்பிளாக சொல்லிட்டாங்க, கடவுள் என்பவர், கடவுள் தன்மை என்பது உன்னுடைய மனசில் தான் இருக்குது. உன்னுடைய மனசை வந்து நீ சுத்தமாக வச்சுக்கிட்டு அன்பாக இருக்கிற, கருணையாக இருக்கிற அப்படின்னா கடவுள் ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற நீ எந்த கோயிலுக்குமே போக வேணாம், உன்னுடைய மனசு தான் கோயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த கதையின் மூலயமாக அந்த இறுதியில் வந்து சொல்லியிருப்பார், அது கதையினுடைய இறுதியில். ஸோ அதனால தான் இந்த கதையை நான் உங்களோட வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த கதை எப்படி இருந்தது, மதம், இந்த நம்பிக்கைகள், சடங்குகள், இந்த மனிதர்களுடைய பிளவு, இதெல்லாம் முக்கியமாக இது எல்லாத்தையும் விட்டுட்டு அன்பும் கருணையும் மக்களுடைய எப்பயும் ஒற்றுமையாக இருக்கிறது, கடவுள் இரண்டாவது, நம் மனிதர்கள் முக்கியமானவர்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா எப்படி அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.